இப்போ நீங்க 25 இயர்ஸா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்க நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், நெறைய கஸ்டமர்ஸ் புலம்புறதையோ, இல்ல இந்த சென்டிமெண்ட் மாறுறத நீங்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கலேருந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் கரண்ட் இப்போ ஜென்ஸி இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும், இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் மைண்ட் செட் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நெறைய கிளையண்ட்ஸ பார்த்துருப்பீங்க. ஸோ கிளையண்ட்ஸோட ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரியோ, இல்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு? கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சில கிளைண்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, டைரக்ட் ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டர் அப்படின்ட்டு. இப்போ உங்க ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றது டைரக்ட் ஸ்டாக்ஸா, மியூச்சுவல் ஃபண்டா? அது கிளைண்ட் கிட்ட கூட நம்ம வந்து ஒரு இங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவோம். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் இது ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். இந்த 0.75% எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால எனக்கு டைம் சேவ் ஆகும். இது பண்ணுறதுனால மார்க்கெட் டவுன் ஆகும்போது நான் தான் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு சின்ன பர்சன்ட் தான், பட் டோட்டல் ஃபைனல் கார்பஸில் பார்த்தா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ஹைப் கிரியேட் பண்ணப்பட்ட, ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்குது. ரொம்ப பெரிய பேசு பொருளாக இது வந்து ஆகிக்கிட்டே வந்து இருக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை பற்றி வந்து நீங்களே சொன்னீங்க, அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து இதை பற்றி எடுத்து கையில் எடுத்து ரொம்ப பேசி இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அங்கே வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் வந்து இருக்கார், அங்கே வந்து ஒரு ரிசர்ச் டீம் வந்து இருக்குது, அவங்க சப்போர்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை திரும்ப சப்சிக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கண்டென்ட்டை பார்ப்பாங்களா அப்படின்றது கொஸ்டின் ஆகிடுது. மேபி அதுக்காக அதை சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் பல விஷயங்களை பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார். இதில் எந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறார், இந்த ஃபண்ட் மேனேஜர் கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாரு, இல்லை இவர் கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணல, இதை நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தேவைப்படுறாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு டைரக்ட் ஃபண்ட் இருக்குது, அதுக்கு வந்து 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதே இது ரெகுலர் ஃபண்ட் இருக்குது, அதுக்கு 1.75% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. 0.75% அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகிறதுனால கிடைக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இது ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். இந்த 0.75% எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால எனக்கு டைம் சேவ் ஆகுதா? இது பண்ணுறதுனால மார்க்கெட் டவுன் ஆகும்போது நான் தப்பான ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா சஃபர் ஆவேன். மார்க்கெட் டவுன் ஆகும்போது நான் எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பேன். அதனால் என்னோட ஓவரால் ரிட்டர்ன்லேயே 5-6% குறைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக இங்கேயே 0.75% கொடுக்குறது எவ்வளவோ பெட்டர் இல்லைங்களா? நாளைக்கு நான் வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறமா இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து என்னுடைய லீகல் ஹையருக்கு போகணும். அதை யார் பார்த்துப்பா? இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார் அப்படின்னா, அவர் நம்பருக்கு கால் பண்ணுவார் ரிவ்யூக்காக. அப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் தவறிட்டார் அப்படின்னு. அப்படின்னா அவர் போர்ட்ஃபோலியோ எங்ககிட்ட இருக்குங்க, இதுக்கான ப்ரொசீஜர் இதுதான், நாங்கள் உங்கள் பேருக்கு மாற்ற முடியும் அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ ஒரு 0.75% சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை வந்து நீங்கள் முதுகில் சுமந்துக்கிறீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு இடத்துல அது மெஸ் ஆகி நின்று போயிடும். ரிவ்யூ பண்ணுறதோ, இதை வந்து மார்க்கெட் கரெக்டாக இருக்குது நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதோ நமக்கு தெரியாமல் போயிடும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, செபி வந்து ரீட்டைல் மணி இன்வெஸ்ட் ஆகுதுன்றதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க.
அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிரான்ஸ்பரண்டாக வச்சிருக்கும் போது செபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னவா இருக்கணுன்றதையும் அவங்களே டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. செபியோட ரெகுலேஷன் பிரகாரம் எவ்வளவு சார்ஜ் பண்ணணுமோ அவ்வளவு தான் பண்ண முடியும். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே வந்து என்ன மார்ஜின் வைக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. உதாரணமாக ஒரு பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ப்ரைஸ் என்னன்னு தான் தெரியுமே ஒழிய அதுக்குள்ள இவங்க என்ன மார்ஜின் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு தேவை இதோட பெண்ணோட ப்ரைஸ் இது, எனக்கு இது இவ்வளவு அவுட்புட் கொடுக்குது, ஓகேவா நான் வாங்கவா வேணாமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடுறோம் இல்லையா? ஆனால் இங்கே டிரான்ஸ்பரன்சி எதுக்குன்னா ரெகுலேட்டரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுக்குள்ளே நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இதில் இவ்வளவு நான் பே பண்ணணுமா அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப தேவையில்லாததாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மந்த்லி 1000 ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் போட சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ அவர் 1000க்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாரா இல்லை 950 ஒரு 970க்கு இன்வெஸ்ட் பண்ணுவாரா? நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் டிவைடட் பை அன்னைக்கு இருக்கக்கூடிய ரெகுலர் என்ஏவி போட்டு எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்குமோ அப்படியே ஆகிடும். ஆனால் இதே இது நீங்கள் யூலிப் மாதிரியான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 rupees எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் அலோகேஷன் சார்ஜஸ் 10% இருக்குன்னா அந்த 10% லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு தான் யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகும். இங்கே அப்படி வந்து ஆகாது. அந்த என்ஏவி டெக்ளேர் பண்ணுறாங்களே எவ்ரிடே, அந்த என்ஏவிலேயே உங்களோட ஃபுல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கவர் ஆனதுக்கு அப்புறமா தான் டெக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் 25 இயர்ஸாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் புலம்புறதையோ இல்லை இந்த சென்டிமெண்ட் மாறுறது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களிருந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் கரண்ட் இப்போ ஜென்சி இன்வெஸ்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கும் மைண்ட் செட் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமில் வந்து இருந்தாங்க. சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், கிஷான் விகாஸ் பத்ரா, அந்த மாதிரியான ஸ்கீம், எஃப்டி, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப சேஃபான ஸ்கீம். எல்லா அமௌண்ட்டையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ரிட்டையரி அந்த ஏஜில் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா அவர் கொண்டு போய் இதிலெல்லாம் போடுவார், ரெகுலர் இன்கம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருப்பார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே அவங்க போய் போடுற விஷயம் வந்து எல்ஐசி பாலிசியாக வந்து இருக்கும், அதுவும் என்டோமெண்ட் பாலிசியாக இருக்கும், இல்லை மணி பேக் பாலிசியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் சேஃப்டியை நோக்கியே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அவங்ககிட்ட போய் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்போ அவங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்போனா, நீங்கள் பேங்க்கில் போய் எஃப்டி போடுறீங்க, உங்களுக்கு 7% கிடைக்குது. பேங்க் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரர் இருக்காரு, அவர் வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அவர் லோன் அப்ளை பண்ணுறாரு. இதை வச்சு அவங்க 10-12% ரேட்டில் லோன் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்குது அப்படின்றது பாருங்கள். அதே மாதிரி கார் தேவைப்படுற ஒரு நுகர்வோர் இருக்காரு, அவர் போயிட்டு கார் லோன் அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் பேங்க் லோன் கொடுக்குது. ஸோ கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பேங்க் தான் லோன் கொடுக்குது, காரை வாங்குறதுக்கும் லோன் பேங்க் தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு அதில் அவங்க ரிஸ்க்கை மட்டுமே கேபிட்டலாக வச்சு எவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பேங்க் எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக பேங்கிங் ஸ்டாக்ல போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்ற வேண்டியது இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபலை பற்றி அவங்க ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஓகே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அவங்களுடைய மைண்டில் ஒரு ரேஸ் வந்து இருக்குது, நம்ம அதிகமாக ரிட்டர்ன் வந்து பார்க்கணும். எஃப்என்டோவில் போடலாம், கிரிப்டோவில் போடலாம், இந்த மாதிரிலாம் போட்டு நான் குயிக்காக வந்து ரிச் ஆகிடணும். நான் முன்னாடி மாதிரி வந்து 60-65 வரைக்கும் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகணுன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை. ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு, குயிக்காக வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு போயிடணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக வந்து இருக்காங்க. அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி எல்லா ஜென்சி இன்வெஸ்டரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது 50% லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 100% growth வேணும். 90% லாஸ் ஆச்சுன்னா அது திரும்பவும் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 900% அப்ரிஷியேட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 50% 90% லாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 100% 900% க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். ஜென்சியை பொறுத்த வரைக்கும் தேவை என்ன அப்படின்னா, எஸ்
நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, சேஃப்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர் முக்கியன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஒரு கன்விக்ஷன் வைங்க. லாங் டேர்முக்கு பேஷண்ட்டாக இருந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உடனடியாக போட்டு 1 இயரில் 2 இயரில் 3 இயரில் டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லி F&O அந்த மாதிரி ஒரு குயிக் ரிச் ட்ராப்பில் போய் மாட்ட வேண்டாம். ஸோ இந்த 2 மைண்ட் செட்டுமே டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மைண்ட் செட் தான் இப்போ நான் மேஜராக பார்க்கக்கூடிய டிஃபரன்ஸாக வந்து இருக்குது. நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ கிளைண்ட்ஸோட ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா? கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில கிளைண்ட்டை வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது என்னுடைய கிளைண்ட்டே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் டிலாய்ட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர சொல்லுவார், ஆனால் செக் புக் கொண்டு வந்திருக்க மாட்டார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர சொல்லுவார், ஆனால் அந்த டைமில் அவர் வேறு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது 2-3 டைம் அவரை நான் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். வேறஸ் அவரோட ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டிசிப்ளின்டாக வந்து அவர் வந்து இருந்தார். அவர் நம்ம வர்றோன்னா அந்த டைமுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சு செக்லாம் எடுத்து வச்சு போட்டு க்ளீனாக ஃபில் பண்ணி கையில் கொடுத்துருவார். இன்ஃபேக்ட் அந்த சன் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஃபாதர் இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தான் இறந்ததுக்கு அப்புறமா தான் போர்ட்ஃபோலியோ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கிளியராக நோட் பண்ணி வச்சிருந்தார். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இங்கெங்கே இருக்குது, இதுக்கெல்லாம் இவ்வளோ நாமினி போட்டிருக்கன்றது கிளியராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை வந்து இருந்தார். ஸோ அதனால் தான் லைஃப்க்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பென்ஷன் வந்து ஒய்ஃப்க்கு வரணும். ஸோ அதுக்கு நீ யாரை பார்க்கணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், இதெல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிருந்தாரு. இந்த ஒரு டிசிப்ளின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அடுத்த ஜென்ரேஷனில் இல்லாமல் இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து ஒரு 1 இயர் முடியும் போது வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோவை எடுத்துட்டு, இது போக அவங்களுக்கு வேறு எப்படி இருக்குது, என்ன இருந்தாலும் அதை ஒரு ஃபைலாக போட்டு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருங்க. என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவேன். மிச்சம் இருக்கிறத அவங்க ஃபில்அப் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்துருங்க. எவ்ரி இயர் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுவேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி பண்ண ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, கோவிட் டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அவர் என்னுடைய கிளைண்ட் வந்து கோவிட்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. ஸோ இந்த அக்கௌண்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணாதான் ஸ்பௌஸ்க்கு வந்து ஃபண்ட் எடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு தெரியணும் எது எங்கே இருக்குன்றது தெரியணும்ல. ஸோ அப்போ அவங்க அதை அன்லாக் பண்ணி பார்த்தப்போ எல்லாம் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சது. அது வரைக்கும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சம்டைம்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருப்பாங்க. நான் ஒவ்வொரு ரிவ்யூலையுமே சொல்லுவேன், சார் உங்கள் ஸ்பௌஸையும் ரிவ்யூக்கு கூட்டுவாங்க, நம்ம கூகுள் மீட்டில் தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும், டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்றது சொல்லுவேன். நிறைய டைம் வராமல் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அப்புறமா அவங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 13% ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம், அதுக்கு மேலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இது நிறைய பேர் வந்து இந்த 13% வருஷம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வராங்களே ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு. போக போக தான் அவங்களுக்கு வந்து வருஷம் 13% கிடைக்காது அப்படின்ற புரிதல் வந்து வருது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை டிசைட் பண்ணுறது இன்வெஸ்டரோட ஹேபிட்டா இல்லை அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸா? 13% ரிட்டர்ன் அப்படின்றது வந்து எஃப்டி மாதிரி கிடையாது. ஒரு நம்ம 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் 1 இயர் முடியும் போது 1,07,000, அதுக்கப்புறம் 1,14,000 இப்படி போகும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 lakh, 1,12,000, 1,24,000 இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ராக்ரெஷன் வந்து இருக்காது. 1 lakh போட்டது 80,000 ஆகும், 70,000 ஆகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா திரும்ப 1,20,000, 1,50,000, 1,70,000, 2 lakh இப்படி வந்து போகும். ஒரு 7 இயர் முடியும் போது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 lakh வந்து 13% CAGR, 12% CAGR அப்படின்றது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி இருக்கும். ஆனால் இன்பிட்வீனில் எடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி லாஸ் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்ன்ஸ் எஃப்டியை விட கம்மியாக இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போது வாரன் பஃபெட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இம்பேஷண்ட் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து பேஷண்ட்டான இன்வெஸ்டருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மெஷின் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஒரு பேஷண்ட்டான இன்வெஸ்டரா இம்பேஷண்டான இன்வெஸ்டரா அப்படின்றது தெரியாது. அதனால் மார்க்கெட் கரெக்ஷன், மார்க்கெட் கிராஷ் இந்த மாதிரி கொண்டு வந்து இம்பேஷண்டான இன்வெஸ்டர்கள்லாம் வந்து வெளியே அனுப்போம். நான் 1 lakh போட்ட ஒரு இன்வெஸ்டர் 80,000 வெளியே போவார். அவர் விட்ட 20,000 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேஷண்ட்டாக இருக்கிற இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட்டாக வந்து சேரும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. இந்த பேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரிட்டர்னை அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இது இல்லை அப்படின்னா அந்த 13% ரிட்டர்ன் அப்படின்றது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நான் ஜென்சி இன்வெஸ்டருக்கு சொல்லும் போதும் சொன்னேன், மார்க்கெட்டில் கன்விக்ஷன் வைங்க, திரும்ப நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருங்க அப்படின்றது. ஸோ 13% ரிட்டர்ன் அப்படின்றது 1 இயர் போட்டுட்டு உடனே வந்துடுற விஷயம் இல்லை. இது வந்து ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி நம்மளோட பொறுமையை சோதிக்கும். பட் எண்டில் 13% கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய லாங் டேர்ம் கோல் எதுவுமே மாறல, நான் என் குழந்தையோட எஜுகேஷனுக்காக பண்ணுறேன், அது இங்கேருந்து 10 வருஷம் கழிச்சு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகுதுன்றதுக்கு நான் ஏன் எஸ்ஐபியை பாஸ் பண்ணணும்? என் கோல் அன்சேஞ்சாக தானே இருக்குது.
என் கோல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நான் அதை பற்றி வந்து யோசிக்கலாம். இல்லை அப்போ வந்து டெம்பரரி மார்க்கெட் நியூஸை பற்றி நம்ம பெருசாக எடுத்துகிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 13% உங்களுக்கு கிடைக்கும், பட் அதுக்கேற்ற பொறுமையோடு இருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க டைரக்ட் ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டர் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது டைரக்ட் ஸ்டாக்ஸா மியூச்சுவல் ஃபண்டா? அதாவது கிளைண்ட் கிட்ட கூட நம்ம வந்து ஒரு இங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் வந்து ரொம்பவே காஷனாக நான் வந்து இருப்பேன். அவங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்லிடுவேன் நான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு தான் அவங்களுக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து டைரக்ட் ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் முந்தின கொஸ்டின் ஒரு தொடர்ச்சியாக கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா அந்த 13% ரிட்டர்ன் அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா, எனக்கு எந்த அளவு கம்ஃபர்டபுளான ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்கணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ரிஸ்க்கை நான் எடுத்துகிட்டு, இப்போ உதாரணமாக நான் ஒரு 1 lakh போடுறேன், அந்த 1 lakh வந்து 80,000 ஆச்சு அப்படின்னா 20,000 லூஸ் ஆகிட்டேன் அப்படின்றதால எனக்கு தூக்கமே போகுது அப்படின்னா நான் 1 lakh வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது 8,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா சரி 10,000 ரூபாய் தான் போடுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா அதுதான் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட். நீங்கள் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா இன்னும் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேணாங்க, ஃபஸ்ட்டு சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஒரு 2 பேர் பழகுற மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பழகி பாருங்கள். ஸ்லோவாக வந்து அது உங்களை வந்து டெஸ்ட் பண்ணும். நீங்கள் ஒரு மார்க்கெட் சைக்கிள் ஒரு 5 years 6 years பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த தடவை மார்க்கெட் சைக்கிள் வரும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அவங்களே கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கிருக்கீங்க, இப்போ என்கிட்ட கொஞ்சம் லம்சம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு அவங்க கேட்பாங்க. இல்லைனா என்ன ஆகும்னா மார்க்கெட் இறங்கிருக்கு, பணத்தெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 5 years 7 years அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்மூத்தான டேக் ஆஃப் வந்து எடுத்துக்கணும். அப்படி இருந்து அந்த டேக் ஆஃப் அவங்க பார்த்துட்டாங்கன்னா 13% ரிட்டர்ன் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.